ஜெய் ஸ்ரீமன்னாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேன் நமஸ்காரம். புத்தாண்டு ராசி பலன்கள், நியூ இயர் இங்கிலீஷ் 2025. பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது 1ஆந்தேதி ராத்திரி 12 மணிக்கு 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 31 முடிஞ்ச உடனே ஜனவரி 1 இதுவாகுது. அதற்கான அந்த வருஷம் பிறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன். கிரக நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஒரு வருஷத்தில் 2025 முக்கியமான 3 பயிற்சிகள் வருது. அது வந்து ஒன்று சனி பயிற்சி. அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது முதல்ல சனி பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி. மார்ச்சில் சனி பயிற்சி வருது. அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது. 3வது ஜூன் மாதம் ராகு கேது பயிற்சி வருது. அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை, ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. எப்படி பலன் பார்க்கணும், நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுவிடும். 3 விதமான ஒரு இது இருக்கு. அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆரம்பமாகும். அது 19 வருஷத்தில் 18 வருஷம் இருக்கலாம், இல்லை 5 வருஷம் இருக்கலாம், 7 வருஷம் இருக்கலாம். அடுத்தது புதன் தசை, அது 17 வருஷம். அடுத்தது கேது, சுக்கிரன், இப்படி ஓடும். இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பர் போட்டுக்கோங்க. 1 2 3 4 9. இப்போது இன்னொரு தசை, அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும். A to Z அத்தனை பேருக்கும் அப்படி தான் வரும். 1க்கு நேராக கேது தசை ஆரம்பம், அதுக்கு அடுத்தது சுக்கிரன், அடுத்தது சூரியன். இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, கேதுங்கிறது ஹெட்லெஸ், தலை இல்லாதது. அப்போது ஒரு வேளை சனி தசை ஆரம்பிக்கிறது 17 வருஷம் 16 வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கேது பொதுவாக 6 வருஷம்தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம், தலையில்லாத செயல்பாடு. அப்போ அந்த 16 17 வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க. அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் 17 வருஷம் 17 வருஷம் சுக்கிரனோடது. அப்போ 34 வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்பில் நார்மலாக, இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது. அப்போது சில பேருக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே குடும்ப பொறுப்பெல்லாம் சுமக்கிறோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்டு சுக்கிர தசையும் ரொம்ப கம்மியாக, அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள். அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும், ஈஸியாக புரியும். இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா? கடகராசி அன்பர்களே, 2025 கோடீஸ்வர யோகம் அப்படி இப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். அப்படி இல்லை, ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதாவது நேத்திக்கு இருந்ததை விட நன்னா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, ராகு அஷ்டமத்தில் வந்திருக்கு. அஷ்டமத்தில் இருந்த சனி 9க்கு போகிறது. அந்த பயிற்சியெல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, குரு, அந்த குரு 11ல் வந்திருக்கு. இந்த 3 + 2ல் கேது, வாக்கு எடுபடும், ஞானம். கேதுங்கிறது நெருப்பு ராசியில் உட்காண்டிருக்க, ஒளி அதிகமாக இருக்கும், எண்ணங்கள் நேர்பட செல்ல ஆரம்பிச்சுடும். கடகராசியில் இருக்கிற அத்தனை பேருக்கும், யார் கடகராசியில் பிறந்திருந்தாலும், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பூசம் அண்டு ஆயில்யம்
இந்த ஆயில்யம் புதனோட நட்சத்திரம். சனி பகவான் புனர்பூச நட்சத்திரத்துக்காராளுக்கு குருவோட பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ராறார் மீனராசியில் மார்ச் மாதத்தில். ரொம்ப நன்னா இருக்கும். ஓகே, பூச நட்சத்திரத்துக்கு நட்சத்திராதிபதி சனி, அவர் 9க்கு வரார். பித்ரு ஆசீர்வாதம், அப்பா தாத்தா குழு தாத்தா எழு தாத்தா அவங்கள்டேந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ நேற்றுக்கு வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் விலகும் எல்லாருக்கும். அதே போல் ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம், அந்த புதனுடைய வீட்டுக்கு குரு வரார். அறிவு ஜாஸ்தியாகும், தெளிந்த ஞானம் பிறக்கும். இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஓவரால் இந்த கடகராசிக்கு இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சுக்கலாம். ஜனவரி டு மே, மே டு செப்டம்பர் இல்லை அக்டோபர், அக்டோபர் டு டிசம்பர். இந்த ஜனவரி டு மே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். டஃப்புன்னா ஒரு ஆவரேஜாக இருக்கும், கஷ்டம் குறையும், ஓரளவுக்கு இதுவாக இருக்கும். அண்டு மே டு செப்டம்பர் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். திரும்ப செப்டம்பர் டு டிசம்பர் இது டஃப்பாக இருக்கும். என்ன சார் ஜென்மகுரு வரும்போது நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஜென்மகுருன்னா சிறைவாசம்னு சொல்லுவாளே, அதிசாரமாக கடகத்துக்கு வந்துட்டு ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு 4 மாதம் கழித்து அந்த பக்கம் போகிறது. ஆனால் இந்த குரு வரும்போதே எக்ஸால்டட் பொசிஷனுக்கு வரார், உச்சத்தில் வரார். அந்த குரு தன்னுடைய வீட்டில் இருக்கிற சனியை பார்க்கிறார். டைரக்டாக குரு தரல, பட் சனி மூலமாக கொடுத்துட்றார். அதுதான், அதனால தான் மே மாதத்திலேருந்து அவர் 2 மாதத்துக்கு முன்னாடியே பலன் தருவார். கிட்டத்தட்ட மார்ச்சிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த பீரியடு நல்லா இருக்கும். அப்போ முதல் 2 மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மார்ச் டு ஆகஸ்ட் நல்லா இருக்கும். ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக வேலைக்கு போகிறவா, உத்தியோகத்தில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்மை அதிகமாக இருக்கும். ப்ரைவேட்லேயுமே ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும். போன தடவையை விட இந்த தடவை பரவாயில்லப்பா இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புகளை தேடின்னு இருக்கவா, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது டெவலப் ஆகிறதுக்கான வழியாக இருக்கும். அண்டு சொந்த தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்படணும். டஃப்பாக இருக்கும், பணம் வர மாதிரி இருக்கும். டக்குன்னு எதிர்பாராத விதமாக ஒரு பொருள் வந்து தேங்கி போயிடும், சேல்ஸ் ஆகாது, உற்பத்தி சேல்ஸ் ஆகாது. அந்த சொந்த தொழில் பண்ணுறவா, ப்ரொடக்ஷன் பண்ணுறபோது ப்ரொடக்ஷன் தேங்கும், மார்க்கெட்டிங் பண்ணுறவா கடையில் பொருள் தேங்கிடும். அல்லது இதெல்லாம் இல்லை சார், நான் வந்து சொந்த தொழில் இந்த ஆன்லைனில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், அவுட் சோர்சிங் பண்ணுறேன், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், அண்டு இதெல்லாம் வச்சு, அதாவது நடிகர் சினிமா டிவி அதெல்லாம் சொந்தமாக பண்ணின்னு இருக்கேன். அண்டு இந்த மாதிரி ஜோசியம் மற்ற வேலைகள் டீச்சிங் இதெல்லாம் சொந்தமாக பண்ணுறேன், காசு போட்டு இதுவாக பண்ணல, அதாவது தட்ட வேலைக்கு போகல, காசு போட்டு சொந்தமாக பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து நிதானமாக செயல்படணும் கடகராசிக்கு. ஓகே, இப்போ சொன்ன பார்த்தீங்களா கோடீஸ்வர யோகம்னு எல்லாரும் சொன்னான்னா நம்பாதீங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கோடீஸ்வர யோகம் இருக்குது, பட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். கடுமையாக உழைக்கணும் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்டு முதற்கொண்டு. ஸ்டூடெண்ட்டுங்கிறதுல ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வரும். அவளுக்குமே எதிர்பார்த்தது பெருசாக கிடைக்காது. கடும் முயற்சி வேணும். 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும், மனப்பாடம் பண்ணியே ஆகணும். ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறேன், இந்த கோர்ஸ் படிக்கிறேன், அந்த கோர்ஸ் படிக்கிறேன், 35 வயசில் படிக்கிறேன், அவளுக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதே போல் கடகராசி பெண்களுக்குமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். வார்த்தைகளை விடக்கூடாது. ப்ளஸ் ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்க முடியலன்னொடனே சோகம் வந்துடும். இதுவும் பார்த்துக்கணும். ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 65% மேக்சிமம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக யாரை பாதிக்கும்னா வியாதியஸ்தர்கள்,
உடம்பு ரீதியாக படுத்தல் இருக்கும். வயசானவான்னு நம்மளாம் உடனே நினச்சிக்குவோம். சின்ன குழந்தைகளுக்கு கூட ஏதாவது உடம்பு படுத்திட்டுன்னா 10 நாளில் சரியாகிறது ஒரு மாதம் இழுத்தடிச்சிடும். அந்த ஒரு தள்ளாமை வந்துடும், உடம்புல தெம்பு குறைய ஆரம்பிச்சிடும், பயம் வந்துடும். ஓகே, ஏன் பயம் வருது அப்படின்னா, லாபத்தில் குரு இருக்கு, 11ஆம் வீட்டில் குரு இருக்கு, காற்று ராசியில் இருக்கு. ஒரு காற்று வேகமாக அடிச்சுட்டு இருந்ததுன்னா விளக்கு அணைஞ்சு போயிடும். அதே போல தான் ஒரு ப்ராக்டிக்கலாக இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, நாம ஜெபம், உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தேவதை நாமம். இன்னொன்று என்னென்னா, ஒரு புது டெக்னிக் சொல்லித்தரேன். இது நீங்கள் ஜோசியம் கற்றுக்கிறது இல்லை, காமனாக தெரிஞ்சுக்கிறது. அது என்னென்னா, இப்போது கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் வந்துடும். அதில் தசாபுக்திகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அந்த கம்ப்யூட்டரில் ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த இதில் ஒரு மாதிரியாக இருக்குது, அதெல்லாம் விட்டுடுங்க. உங்கள் குரு உங்களுக்கு ஜனன போது ஒன்று எழுதி கொடுத்துருப்பா. அதில் என்ன நட்சத்திரமோ அதுதான். அது இப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. அந்த நட்சத்திர தசை ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ உதாரணமாக ஆயில்யம் அப்படின்னா புதன் தசையிலேருந்து ஆரம்பிக்கும், பூசம்னா சனி தசையிலேருந்து ஆரம்பிக்கும், புனர்பூசம்னா குரு தசையிலேருந்து ஆரம்பிக்கும். இப்படி ஒரு வரிசையாக வரும் இல்லையா? 9 தசைக்கும் 1 2 3 4 5 9 வரைக்கும் போட்டுக்கோங்க. இதுக்கு நேராக 1க்கு நேராக கேத்துன்னு எழுதுங்க, 2க்கு நேராக சுக்கிரன். அந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன், அது அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கேதுங்கிறது ஹெட்லெஸ். இப்போது பூச நட்சத்திரக்கார முதல் பாதத்தில் பிறந்திருக்கா, ஒரு 18 வருஷம் இருக்கு. அந்த கேது வந்து ஹெட்லெஸ்னால் ஒன்றும் இல்லை, பிரயோஜனம் இல்லை. 18 வருஷம், முதல் 18 வயசு வரைக்கும் ஒரு மாதிரியாக ஓடின்னு இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அடுத்தது சுக்கிரன், புதன் தசை ஆக்சுவலாக நடக்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் 20 வருஷம் அதில், பட் புதன் தசை 17 வருஷம். அப்போ சுக்கிரன் 17 வருஷம் விளையாட்டுத்தனமா விடலைத்தனமா. 34 வயசு வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்காது. அடுத்தது சூரியன், புதனுக்கு அப்புறம் கேது. 6 வருஷத்தில் அடிச்சு பிடிச்சி ஓடி எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் எடுத்துக்குவீங்க. அதுக்கப்புறம் சுக்கிரன் 10 வருஷம், சந்திர இது குடும்ப பொறுப்புகள், குடும்பத்தை சேர்க்கறது, இதெல்லாம் இப்படி வரிசையாக அதில் எழுதியிருக்கேன் பாருங்க. எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் நடக்கும். அது நவதாரா தசைன்னு சொல்லுவாள். அதை யூஸ் பண்ணால் நம்ம கரெக்டாக இந்த பலன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இப்படி பண்ணிட்டு இப்போ சொன்னேன் இல்லையா, ஜாகிரதையாக இருக்கணும், நாம ஜபம் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச சுவாமியோட பேர், உங்களுக்கு இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம் தெரிஞ்சால் குலதெய்வம். எப்போ பாரு மரணம் பண்ணிகிட்டே இருங்கோ. எப்போல்லாம் கஷ்டம் வருதோ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அந்த பேரை சொல்லிவிட்டு ஒரு 10 வாட்டி 28 வாட்டி 108 வாட்டி எவ்வளோ முடியுறதோ சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருங்கோ. அந்த நாம ஜபம் அவ்வளோ வேல்யூ. ராமரை விட ராமநாம ஜபம், ராம நாமத்துக்கு வேல்யூ அதிகம்னு சொல்லுவாள். அதே தான் எந்த கடவுளாக வேணாலும் கும்பிடுங்கோ. கடவுள் ஒருத்தர் தான். நம்ம பல பேரில் சொல்லிட்டு இருக்கோம், சத்தியம் ஏகம் பகுதா வதந்தி அப்படின்னு ரிக்வேதம் சொல்கிறது. கடவுள் ஒருத்தர் தான், அவரை பலவாறாக கூப்பிடுறாங்க, என்னென்னமோ பேரில் கூப்பிடுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பேரில் நீங்கள் கூப்பிடுங்க, தப்பு இல்லை. கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக மேலே வந்துடலாம். பயப்பட வேண்டாம். என்னடா அது 65 தான் சொல்லியிருக்கார், 35 கஷ்டம், மற்ற இதெல்லாம் இந்த வருஷம் ஓகோன்னு இருக்கும், கோடீஸ்வர யோகம், சனி பயிற்சி சூப்பராக இருக்கும்லாம் சொல்கிறாளேன்னா அதெல்லாம் கிடையாது, ஆக்சுவல் கிடையாது. ஓகே, ஓரளவுக்கு இது எல்லாமே நான் 12 மாதமும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் கால்குலேட் பண்ணி தான் சொல்கிறேன், ஃபில்டர் பண்ணி. ஓவரால் இதில் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு நன்னா இருந்ததுன்னா இந்த பர்சன்டேஜ் கூட 75% 80% கூட வரும். தனிப்பட்ட ஜாதகம் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா 60%, 50லேருந்து 60. மோசமாக இருக்குன்னா ஒரு 50 55 ஒரு ஆவரேஜ். இப்படி தான் கனெக்ட் பண்ணோம், இப்படி தான் வரும். அதனால பயப்பட வேண்டாம். பெருமாளை சேவிச்சுக்கோங்க, பகவானை சேவிச்சுக்கோங்க. சாரி அடி, எனக்கு எப்போவுமே பெருமாள் தான் வரும். உங்களுடைய குலதெய்வத்தை சேவிச்சுக்கோங்க. இந்த வருஷம் நன்மை அதிகமாக இருக்கும். நாராயணன். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244.